இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் கார்த்தி வந்துட்டு ஆனந்த்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, பாரு கார்த்தி, இது என்னோட லைஃபை நான் பார்த்துக்கிறேன், இதில் வந்துட்டு நீ தலையிட வேணாம் அப்படின்னு சொல்ல, என்ன தலையிட வேணாம், இவங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும், இங்கே பாரு, இவங்க அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் போய் என்னமோ உங்களோட லவ் மேட்ரு அவன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு குடும்பப்படுத்தினதா சொல்லிட்டு இருக்க. இப்போ வரைக்குமே நீங்கள் லவ் பண்ணது அவன் ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது. அவன் ஹஸ்பண்ட் யார் என்ன எது நான் மீட் பண்ணி பேசிட்டேன். ஐடிஐயில் வேலை பார்க்குறாரு, காரு ஜுவல்ஸ் அது இதுன்னு லக்ஸுரியாக வாழ ஆசைப்பட்டுட்டு அவங்க தான் வந்துட்டு சண்டை போட்டுட்டு அவங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க உங்ககிட்ட சொன்னதெல்லாம் போய் உங்ககிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி உன்னோட பணக்கார வாழ்க்கையை வாழணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்க. இது கூட புரிஞ்சுக்காம வீட்டில் வந்துட்டு அண்ணியை விட்டுட்டு இப்படிலாம் திருட்டுதனமாக கல்யாணம் பண்ணியிருக்கேன், இதுதான் உன்னோட பர்சனலா அப்படின்னு கேட்க, கார்த்தி இங்கே பாரு என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ரியா வந்துட்டு என்ன நீங்கள் பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் ஆனந்தும் காலேஜ் டைம்லேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னை பற்றி ஆனந்துக்கு நல்லாவே தெரியும், இப்படிலாம் தப்பு தப்பாக சொல்லாதீங்க, இங்கே பாருங்க ஆனந்த், என்ன உங்கள் தம்பி என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காரு, நீங்களும் அமைதியாக பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி லைட்டாக தான் ஒரு கீ கொடுக்க, இந்த பேக்க ஆனந்தும் என்ன ரியாவை ஏன் முன்னாடி தப்பாக பேசிகிட்டு இருக்க, அவள் வல்லவளாக்கும் நல்லவளாக்கும், அவளை பற்றி என்ன தெரியும், அவளை வந்துட்டு எனக்கு 13 வருஷமாக தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் போட்டுட்டு இருக்க, மீனாட்சிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் நான் பேசிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் தலையிட தேவையில்ல அப்படின்னு சொல்ல, என்ன சார் பேச போகிறீங்க, அக்காவோட நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா, அங்கே கல்யாண நாள்னு ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க வந்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் உடஞ்சே போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, இங்கே பாரு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போ, தீபா தான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க, நீ வந்துட்டு அவள் கூட நின்னல அப்படின்னு சொல்ல, புரியாத மாதிரி பேசாத, இங்கே பாரு நான் தீபா காலத்தில் தாலி கட்டும் போது என் லைஃப்பில் வேறு யாருமே கிடையாது, ஆனால் உன்னை நம்பி அண்ணி இருக்காங்க, இப்படிலாம் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சரின்ற வேற நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட அப்படின்னு சொல்ல, வாரியா இங்கேருந்து கிளம்புவோம், இங்கே பாரு மறுபடியும் சொல்கிறேன் லைஃப்பில் தலையிடாத, யார்கிட்ட எங்கே என்ன சொல்லணும் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறேன். என்ன சார் இது, அங்கே மீனாட்சி அக்கா இவருக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அவங்க போகிறதே பார்த்துட்டு இருக்க, அங்கே ரியாக்கு எவ்வளோ நக்கல், அப்படியே காரில் ஏறி கெத்தாக உட்காந்துட்டு பையன் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பார்க்கல அப்படியே நைஸாக நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனந்த் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், உங்கள் தம்பி என்னை பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நான் என்ன கெட்டவளா சொல்லுங்கள், பணத்துக்காக கல்யாணம் முடிச்சேன், எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீன் போட்டு அழுக, ரியா நீ அழுகாத ரியா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, யார் என்ன சொன்னால் நான் நம்ப மாட்டேன், இங்கே பாரு உன் கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், உன் சேஃப் தான் எனக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு இந்த கேனைன்னு பேச, அவ்வளோதான் பையன் வந்துட்டு நம்ம வழிக்கு வந்துட்டான், இனி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா மனசில் நினச்சிக்கிறேன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நீ அமைதியாக மட்டும் வா அப்படின்னு சொல்ல, இல்லை உங்கள் தம்பி என்னை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசுகிறாரு, உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்களா, அது மட்டும் கிடையாது, உங்கள் அம்மா அப்பா கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ அமைதியாக வா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த 2 திட்டுக்கட்டுகளும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மீனாட்சி வந்துட்டு அழகாக ரெடியாகி வர கார்த்தியோட அப்பா கேட்குறாங்க, என்னம்மா எதுவும் ஃபங்க்ஷனா பயங்கரமாக ரெடியாக இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா ஃபங்க்ஷன் தான் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்ல, அபிராமி சிரிக்கிறாங்க, இன்றைக்கி என்னோட கல்யாண நாள் மாமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆனந்துக்கு வர சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்ல, நேற்றே கால் பண்ணிட்டே அத்தா வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா அவங்க அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே பாரு மீனாட்சி, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் வேலை அது இதுன்னு போவான், ஆனால் அவனை கரெக்ட் டைமுக்கு கைக்குள்ளே வச்சுட்டு பிடிச்சி வையின்னு சொல்கிறேன், நீ தான் கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க அதெல்லாம் வந்துருவார் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுங்களே எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு கேக்கு வேறு ஆர்டர் கொடுத்துருப்பாங்கள, அந்த கேக்கு வந்துட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆனந்தில் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவர் ரெடி பண்ணா என்ன நான் ரெடி பண்ணா என்ன, அவர் இல்லை என்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீனாட்சி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா ஐயோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரேமா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் தீபாவும் இப்போ தான் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்ததுமே தீபாவோட முகத்தை பார்த்ததும் அபிராமி வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க, உங்கள் 2 பேரும் இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, என்ன 2 பேர் மூஞ்சி ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நார்மலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. வெளியில் வந்துட்டு ஆனந்தோட கார் வருது, ரியா கிட்ட சொல்கிறாங்க, நான் உள்ளே போய் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறமேட்டு கூப்பிட்றேன் வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் மட்டும் உள்ளே வராரு. என்னடா இவ்வளோ நேரமா, கல்யாண நாள் அன்னைக்கு கூட சீக்கிரம் வரமாட்டியா அப்படின்னு சொல்ல, ஒரு சின்ன வேலை அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி கை கொடுக்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு வெடுக்குன்னு ஆனந்த் சொல்லிடு, எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க, என்னடா அவள் அன்பா வந்துட்டு கை கொடுக்கா, நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல கை கொடுக்குறாங்க. ஆனந்தும் சரி வாங்க இங்கே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி மீனாட்சி வந்துட்டு ஆனந்த் கூட்டி விட, ஆனந்த் வந்துட்டு ஊட்டி விட மாட்டுறாரு. அப்போ வந்துட்டு அபிராமி ஊட்டி விட அப்படின்னு சொல்ல சொல்லி வந்துட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்காரு ஆனந்த். அடுத்து வந்துட்டு எல்லாருமே கேக் கொடுக்க, கார்த்தி வந்துட்டு எனக்கு வேணாம் அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட, எல்லாருமே வந்துட்டு கேக் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. என்ன இது இவர் பாட்டுக்கு வர்றாரு, வந்துட்டு ரியா எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீபா யோசிக்க, என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா மீனாட்சி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, டே இன்னைக்கு வெட்டிங் டே எதுவும் கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்ல, காரில் எதுவும் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்க, காரை காமிக்கும் போது ரியா வந்துட்டு காமிக்கிறாங்க.
அதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாண்ணா, இதெல்லாம் வந்துட்டு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னல அங்கேயே சொல்லிட்டேன் என் லைஃப்பில் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்ல, ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக் ஆகி போய் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. மீனாட்சி சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் ஏதோ சொல்ல வராங்க, நீங்கள் என்ன தடுக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்ல போக அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.